ஈகிள் எலக்ட்ரானிக்ஸின் ஏசி மேலா. ஏசி வாங்கினால் 3 சீட்டர் சோஃபா ஃப்ரீ. ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ். தமிழ்நாட்டில் விறுவிறுப்பாக நடைபெற்ற வாக்குப்பதிவு நிறைவு. சீல் வைக்கப்பட்டு வாக்கு எண்ணும் மையங்களுக்கு அனுப்பப்படும் வாக்கு இயந்திரங்கள். தமிழ்நாட்டில் அமைதியாக நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல். காலை முதலே வரிசையில் காத்திருந்து ஜனநாயக கடமையாற்றிய வாக்காளர்கள். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் வரலாறு காணாத வாக்குப்பதிவு. இரவு 9 மணி நிலவரப்படி 85.11 விழுக்காடு வாக்குகள் பதிவு. தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக கரூர் மாவட்டத்தில் 92.66 விழுக்காடு வாக்குகள் பதிவு. குறைந்தபட்சமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் 75.61 விழுக்காடு வாக்குகள் பதிவாகின. சட்டமன்ற தேர்தலில் புதிய வரலாறு படைத்த சென்னை வாக்காளர்கள். சென்னை மாவட்டத்தில் 83.19 விழுக்காட்டினர் வாக்களித்தனர். புதுச்சேரி, கேரளத்தை தொடர்ந்து தமிழ்நாட்டிலும் SIR நடவடிக்கையால் வாக்கு விழுக்காடு கணிசமாக அதிகரிப்பு. கடந்த தேர்தலில் 73.63 இருந்த வாக்கு வீதம் தற்போது 85 கடந்தது. தமிழ்நாட்டில் ஜனநாயக கடமையாற்றிய 4,84,00,000 வாக்காளர்கள். கடந்த சட்டமன்ற தேர்தலை விட 21 லட்சம் பேர் அதிகம். கடந்த தேர்தலை விட வாக்குப்பதிவு 12 விழுக்காடு அதிகம் என்றாலும் SIR நீக்கத்தை கணக்கில் கொண்டால் சுமார் 5 விழுக்காடே உயர்வு. கடந்த முறை 4,63,00,000 பேர் வாக்களித்த நிலையில் தற்போது 4,84,00,000 பேர் வாக்களிப்பு. அடுத்த 5 ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆளப்போவது யார்? மே 4ஆம் தேதி நடைபெறுகிறது வாக்கு எண்ணிக்கை. ஒரு தலைமுறைக்கான தேர்தல் இது என்ற உந்துதலே சாதனை வாக்குப்பதிவுக்கு காரணமாக இருக்க முடியும். ஜனநாயகத்தை பாதுகாத்திடும் கடமையாற்றிய வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிப்பதாக MK ஸ்டாலின் பதிவு. குடும்பத்துடன் ஜனநாயக கடமையாற்றினார் முதல்வர் MK ஸ்டாலின். துணை முதல்வர் உதயநிதியும் மனைவி, மகனுடன் வாக்களித்தார். எடப்பாடி தொகுதியில் உள்ள சிலுவம்பாளையம் கிராமத்தில் வாக்களித்தார் அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி. குடும்பத்தோடு சென்று ஜனநாயக கடமையாற்றினார். தாவேக தலைவராக சட்டமன்ற தேர்தலில் முதல் முறையாக வாக்களித்தார் விஜய். சோழிங்கநல்லூர் தொகுதியில் ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார். சென்னை நீலாங்கரையில் வாக்களித்தார் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான். தனது மனைவியுடன் சென்று ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார். அரியலூரில் வாக்களித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன். 200க்கும் மேற்பட்ட இடங்களில் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என பேட்டி. விருகம்பாக்கத்தில் 2 மகன்களோடு சென்று ஜனநாயக கடமையாற்றிய தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த். மதச்சார்பற்ற கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என பிரேமலதா பேட்டி. சென்னை தியாகராய நகரில் மகள்களுடன் சென்று வாக்களித்த பாமக தலைவர் அன்புமணி.
ஊழல் பிடியிலிருந்து விடுதலை கிடைக்கின்ற நாள் என பேட்டி. வெள்ளச்சேரி தொகுதியில் உள்ள அடையாறு மாதிரி பள்ளியில் குடும்பத்தோடு வாக்களித்த அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் புதிய விட்டில் பூச்சிகளை பார்த்து ஏமாற வேண்டாம் என அறிவுறுத்தல். சென்னையில் வாக்களித்தார் வி.கே. சசிகலா. சென்னை ஸ்டெல்லா மேரிஸ் மையத்தில் தனது வாக்கை செலுத்தினார். ஜனநாயக கடமையாற்றிய வேட்பாளர்கள் மற்றும் அரசியல் கட்சித் தலைவர்கள் அவரவர் தொகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு. கையில் மல்லிகை பூவை சுற்றிக் கொண்டு வாக்களிக்க வந்தார் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். தாம் மதுரைக்காரன் என்றும் பேட்டி. சென்னை 1000 விளக்கு தொகுதியில் வாக்களித்தார் முன்னாள் அமைச்சர் HB ஹண்டே. 99 வயதில் நேரில் சென்று வாக்களித்த ஹண்டேவுக்கு பிரதமர் மோடி பாராட்டு. ஜனநாயக கடமையாற்றினார் நடிகர் அஜித்குமார். சென்னை திருவான்மியூரில் உள்ள வாக்குச்சாவடியில் முதல் நபராக வாக்களித்தார். ஆட்சி மாற்றம் குறித்த கேள்விக்கு நோ நீட் என அஜித் கூறியதாக பரவிய தகவல் தவறானது. மாற்றம் தேவையில்லை என நடிகர் அஜித் கூறவில்லை என மேலாளர் சுரேஷ் சந்திரா விளக்கம். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள வாக்குச்சாவடியில் ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார் நடிகை த்ரிஷா. நீலாங்கரையில் நடிகை கீர்த்தி சுரேஷ் வாக்கு செலுத்தினார். இந்த தேர்தல் மிகவும் எக்ஸைட்டிங்கான தேர்தலாக உள்ளது. சமூக வலைதளத்தின் ஆதிக்கம் அதிகமாக வெளிப்படுவதாக வாக்களித்த பின்னர் சிவகார்த்திகேயன் பேட்டி. ரொம்ப எக்ஸைட்டிங்கான தேர்தலாக தான் எல்லாருக்குமே இருக்குன்னு நான் நம்புறேன். அண்ட் இதை பத்தி இப்போ இந்த தேர்தல்லாம் எனக்கு தெரிஞ்சு முதல் முறையா சோசியல் மீடியாவோட ஆதிக்கம் அதிகமா இருக்கிற தேர்தலா நான் பாக்குறேன். நான் ஆர்வமுடன் வரிசையில் நின்று வாக்களித்த திரைக்கலைஞர்கள் தனுஷ், விஜய் சேதுபதி, விக்ரம், அர்ஜுன் என பலரும் தங்கள் வாக்கை பதிவு செய்தனர். சென்னை தீநகரில் வாக்களித்தார் இசைஞானி இளையராஜா. ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் வாக்களித்தார் இயக்குனர் மாரி செல்வராஜ். சென்னை துறைமுகம் தொகுதியில் திமுக வேட்பாளர் சேகர்பாபு, தாவேக வேட்பாளர் செனோரா அசோக் இடையே மோதல். இருதரப்பு ஆதரவாளர்களிடையே தள்ளுமுள்ளு. சென்னை 1000 விளக்கு தொகுதி திமுக வேட்பாளர் எழிலனை அதிமுகவினர் தாக்க முயன்றதாக புகார். புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை. சென்னை சேப்பாக்கம் தொகுதியில் திமுக தாவேகவினர் இடையே மோதல். திமுகவினர் தாக்கியதாக தாவேகவினர் சாலை மறியல் போராட்டம். தஞ்சை மாவட்டம் பாபநாசம் தொகுதி நாம் தமிழர் வேட்பாளர் தாக்கப்பட்டதாக புகார். நிறைமாத கர்ப்பிணியான அனீஸ் பாத்திமா மருத்துவமனையில் அனுமதி. சென்னை ஆழ்வார்பேட்டை வாக்குச்சாவடியில் திமுக பாஜகவினர் இடையே தள்ளுமுள்ளு. பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் முன்னிலையில் வாக்குவாதம்.
சென்னை வள்ளுவர் கோட்டம் முன்பு 1000 விளக்கு அதிமுக வேட்பாளர் ப. வளர்மதியின் கணவர் மறியல். வாக்குக்கு திமுகவினர் டோக்கன் கொடுப்பதாக குற்றம் சாட்டி போராட்டம். ஈரோடு மாவட்டம் குமலன்குட்டை வாக்குச்சாவடியில் தினேஷ் என்பவரின் ஓட்டு ஏற்கனவே போடப்பட்டதாக புகார். தேர்தல் ஆணைய அனுமதியுடன் சேலஞ்ச் வாக்கு செலுத்தினார். திருப்பத்தூர் அருகே வாக்களித்ததை வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டதால் சர்ச்சை. தாவேக நிர்வாகியை கைது செய்த காவல்துறை. கலசபாக்கம் தொகுதியில் வாக்குப்பதிவு இயந்திரத்தை உடைத்ததாக 4 பேர் கைது. சுயேட்சை வேட்பாளர் வெங்கடேசன் உட்பட 4 பேரை கைது செய்து காவல்துறை விசாரணை. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே பொதுமக்கள் போராட்டம். வாக்குச்சாவடி அருகே நின்றிருந்தவர்களை காவல்துறையினர் தாக்கியதாக குற்றச்சாட்டு. திருமண கோலத்தில் வந்து வாக்களித்த மணமக்கள். திருமண நாளில் ஜனநாயக கடமையை ஆற்றியதாக பெருமிதம். மேற்கு வங்கத்தில் முதல்கட்ட தேர்தலில் இரவு 9 மணி வரை 92.31 விழுக்காடு வாக்குகள் பதிவு. மாநில தேர்தல் வரலாற்றில் அதிகளவு வாக்குப்பதிவு என்ற சாதனை படைக்கப்பட வாய்ப்பு. மேற்கு வங்கத்தில் வாக்குப்பதிவு பெரும்பாலும் அமைதியாக நடைபெற்றதாக தேர்தல் ஆணையம் தகவல். சில இடங்களில் மட்டும் கட்சித் தொண்டர்களிடையே மோதல், கல்வீச்சு, தடியடி. தமிழ்நாடு மற்றும் மேற்கு வங்கத்தில் அதிக அளவு வாக்குப்பதிவு. பரப்புரையின் போது வாக்காளர்களுக்கு பாராட்டு தெரிவித்தார் பிரதமர் மோடி. மேற்கு வங்கத்தில் வாக்குப்பதிவு அதிகரித்திருப்பது ஆட்சி மாற்றத்திற்கான அறிகுறி என பிரதமர் மோடி பேச்சு. வன்முறைகள் 50 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு குறைந்திருப்பதாகவும் உரை. நாட்டு மக்களுக்கு எரிபொருள் மற்றும் உரம் கிடைப்பதை உறுதிப்படுத்துவதில் மத்திய அரசு தோல்வி. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சனம். மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தலில் வாக்குச்சாவடி பகுதியில் புகுந்த யானை. மக்கள் வீதியில் ஆழ்ந்த நிலையில் வனத்துறையினர் உதவியுடன் விரட்டியடிப்பு. தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் 6 நாட்களுக்கு மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், காவிரி படுகை மாவட்டங்களில் மழை பெய்யும் என அறிவிப்பு. உள்தமிழக மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக பதிவாகும் என கணிப்பு. கடலோர தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் அசௌகரியம் ஏற்படலாம் என தகவல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 2 நாட்களில் சவரனுக்கு 1120 ரூபாய் சரிவு. ஒரு சவரன் தங்கம் 1,13,280 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் வெள்ளி விலை கிலோவுக்கு 5,000 ரூபாய் சரிவு. 1 கிலோ வெள்ளி 2,70,000 ரூபாய்க்கு விற்பனை. தேர்தலுக்கு பின் பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு 25 ரூபாய் உயரும் என வெளியான தகவலுக்கு மத்திய அரசு மறுப்பு. மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தும் முயற்சி என பெட்ரோலியத்துறை இணைச் செயலாளர் சுஜாதா விமர்சனம். விமான எரிபொருளில் எத்தனால் கலக்க மத்திய அரசு அனுமதி. கச்சா எண்ணெய் இறக்குமதியை குறைக்கும் வகையில் நடவடிக்கை. இந்தியாவில் பில்லியனர்கள் எண்ணிக்கை 5 ஆண்டுகளில் 313ஆக அதிகரிக்கும்.
நைட் பிராங்க் சொத்து ஆலோசனை நிறுவனம் கணிப்பு. ஈகிள் எலக்ட்ரானிக்ஸின் ஏசி மேலா. ஏசி வாங்கினால் 3 சீட்டர் சோஃபா ஃப்ரீ. ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ்.